ராகு கேது பேச்சியினால் ராஜ வாழ்க்கை வாழப்போகும் 5 ராசிகள். இந்த ராசிகளில் உங்கள் ராசி இருக்கின்றதா என்பதை அறிய இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். 2025ஆம் ஆண்டு ராஜ வாழ்க்கை வாழப்போகும் 5 ராசிகள் 18ஆம் தேதி மே மாதம் 2025ஆம் ஆண்டு ராகேது பேச்சு நடைபெறப் போகின்றது. சர்ப்பக்கிரகங்களான இவை இரண்டும் பொதுவாகவே மோசமான பலன்களை தரக்கூடியன. இருப்பினும் இவை அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து சில ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களை கிடைக்கும், அதாவது அதிர்ஷ்டமான ராஜயோகமான பலன்களை வழங்கும். அந்த வகையில் அற்புத பலன்கள் பெற உள்ள ராசிகளை தெரிந்து கொள்வோம். உங்களுக்கு ராகேது பேச்சு இந்த 5 ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை வழங்கும். சர்ப்பக்கிரகம், நிழல் கிரகம், பாவக்கிரகம் என அழைக்கப்படக்கூடிய ராகு மற்றும் கேது இவை இரண்டும் எப்பொழுதும் எதிரெதிரான ராசிகளில் அமர்ந்து இருக்கும். கடிகாரங்களுக்கு எதிர் திசையில் சுற்றக்கூடிய இந்த ராசிகள், அதாவது பின்னோக்கி நகரக்கூடியவை. இரண்டுக்கும் இப்போ ஜாதகத்தை பார்த்தோம்னா ஜாதகத்தில் ராகுவும் கேதுவும் 7 பெட்டியல் வித்தியாசத்தில் இருக்கும். அதாவது லக்னத்தில் ராகு இருந்தால் 7ல் கேது இருக்கும். ராகுவோ கேதுவோ லக்னத்திலேயோ 2லேயோ இருந்தால் 2ல் ராகுவோ கேதுவோ இருந்தால் 8ல் ராகுவோ கேதுவோ இருக்கும். அதாவது ராகு 2ல் இருந்தால் கேது 8ல் இருக்கும். இப்படி 7 பெட்டியாக இருக்கும். பின்னோக்கி நகரக்கூடியது இந்த ராகேது. சரியோ? இந்த ராகேது பேச்சியானது, இந்த பேச்சு பொதுவாக ராகு மீனத்தில் இருந்து கும்ப ராசிக்கு இடம்பெறப் போகின்றார். கேது கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பேச்சியாக உள்ள பாவக்கிரகங்களாக இருந்தாலும் இந்த கிரகங்களின் பேச்சு மற்றும் அமைப்பு காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு பலவிதமான அற்புதமான பலனை தரக்கூடியதாக இருக்கும். முதலாவது ராசியாக என்ன ராசி என்பதை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன், இதுவரைக்கும் வீடியோங்களே இருக்கிற சப்ரேட் பட்டின் சோப்புக்குள்ள இருக்கு, கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கெல்லாம் உள்ளனுக்களை கிளிக் பண்ண மூலம் நான் போடுவேன் அனைத்து வீடியோக்களும் நீங்க பார்த்து பயமெல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வகைகள் தொடர்ந்து வாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கிற கமெண்ட் மூலம் ஒரு கேள்வி, தெளிவான கேள்வி இலவசமாக எழுதி கேட்கலாம். இந்த வீடியோவில் இருக்கிற கமெண்ட்ல மட்டும் இலவசமாக ஜாதகம் சம்பந்தமாக, கைரேகை சம்பந்தமாக, பரிகாரம் சம்பந்தமாக எழுதி கேளுங்க. ஒரே ஒரு கேள்வி, தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும். மற்றபடி முழுமையாக வடிவக்கணும்னு இந்த ஃபோன் நம்பரில் முன்கூட்டியே நான் இதில் மட்டும்தான் வீடியோவில், அதாவது யூடியூப் சேனலான இந்த யூடியூப் சேனல்ன்ற வீடியோவில் மட்டும்தான் இலவசமாக சொல்கிறேன். வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சேனல் இது. இந்த மற்ற சேனல்லையும் நீங்கள் எந்த சேனலில் இருக்கு, அதாவது யூடியூப்ல இருக்கிற இந்த சேனல் அனைத்துலையும் நீங்கள் இலவசமாக கேட்கலாம். சரி, வசிரஜி என்று இருக்கிறதெல்லாம் எந்த சேனல் தான், வசிரஜி BASIRAGI வசிரஜி. சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல்ல கைரேகை சம்பந்தமாக உங்கள் கையில் இருக்கும் ரேகைகள், குறியீடுகள், புள்ளிகள் சகலவற்றையும் வைத்து உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகின்ற அனைத்தையும் உங்கள் ஜாதகத்தை வச்சு எப்படி சொல்ல முடியும், அதை போல கைரேகையை வைத்தே நான் சொல்லிக்கிறேன். பிறப்பிலிருந்து உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்கின்றதா, இல்லாட்டி கல்யாணத்துக்கு பிறகு இருக்கின்றதா, இல்லாட்டி இல்லையா, இல்லாட்டி நடப்புற இல்லையா, இல்லாட்டி அரசு வேலையா, தனியார் வேலையா, இல்லாட்டி வேலையில் எத்தனை வயசுல கிடைக்கும், என்னென்ன ரேகைகள் குறியீடுகள் இருந்தால் வேலை கிடைக்கும், என்னென்ன ரேகைகள் குறியீடு இருந்தால் உங்களுக்கு பணம் வரும் என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள இந்த சேனல்ட பிளேலிஸ்ட்ல அனைத்து நான் போட போன அனைத்து வீடியோக்களும் தனித்தனியாக கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரே அடியாயும் வசிரஜி கைரேகன் ஜோதிடம் பிளேலிஸ்ட்ல கிரியேட் பண்ணிக்கிறோம். நீங்கள் யூடியூப்லயோ கூகுள்ல போய் சர்ச் வரலையும் அடிச்சு பார்க்கலாம். வசிரஜி கைரேகன் ஜோதிடம் அடிச்சுட்டு கமெண்ட் பண்ணிட்டு சம்பந்தம் சொல்லுவோம், அது சம்பந்தம் எழுதி அறிஞ்சுக்கொள்ளுவோம். ராசிகளின் வாழ்க்கை ரகசியம் மற்றும் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன் போட்டிருக்கிறேன். அதாவது ராசி மற்றும் நட்சத்திரம் மற்றும் எண்கள் எல்லாத்துக்கும் தனித்தனியாக போட்டுக்கிறோம், நீங்க பார்க்கலாம். எண்களுக்கு அவர்கள் திகதியை போட்டு அவர்களின் வாழ்க்கை ரகசியத்தை சுருக்கமா சொல்லி அவர்களின் பலனையும் சொல்லிக்கிறேன். 2025 புத்தாண்டு பலன். சனி பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா போட்ட ஆண்டு குரு பயிற்சியும் போட்டிருக்கேன், நீங்க பார்க்கலாம் தனித்தனியா. அது மட்டும் இல்லாம ராகேது பேச்சையும் சேர்ந்து போடுவேன் தனித்தனியா, நீங்க பார்க்கலாம். இது ராஜ வாழ்க்கை, அதாவது அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராகேது பேச்சினால்
அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய 5 ராசிக்காரர்கள் ராகு கேது பேச்சினால். அது மட்டுமில்லை, இது பொது பலன். உங்கள் ஜாதகத்தில் திசை யோகமாக இருந்தால் உங்களுக்கு சில நேரம் ஏழரைச்சனி நடந்தான, அட்டமச்சனி நடந்தாலும், ராகு கேது குருவோ உங்களுக்கு கூடானில் இருந்தால் என்ன கூடாட்டியும் சரி, உங்களின் ஜாதகத்தில் திசை நன்றாக இருந்து திசை இருக்கு வீட்டு அறிவது நன்றா இடத்திலிருந்து உங்களுக்கு குபேர யோகம் தான். இல்லை 2ல உண்டாதும் நன்றாக இருக்கும். சரியா? அந்த கிரகம் எப்படி இருக்கணும் எல்லாம் அறிந்து கொள்ள விரும்புறீங்களா? நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் சொல்லி இருக்கிறேன், அதை போய் பாருங்க. அதுல நீங்கள் 2-3 வரை மந்திரமும் சொல்லிக்கிறேன். நீங்கள் தினமும் அந்த மந்திரத்தை கூறுறதாலும் உங்களுக்கு பிரச்சனை நீங்க இல்லாட்டி பிரச்சனை நீங்கிறதுக்கோ இல்லாட்டி பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கோ இல்லாட்டி இருக்கிற பிரச்சனை அப்படி அந்த ஏதாவது ஒன்றை நினைத்து அந்த மந்திரத்தை சொல்லலாம். இல்லாட்டி சும்மா நோமலா இருக்கிறாக்களும் அந்த மந்திரத்தை சொல்லி வர்றதால உங்களுக்கு மன நிம்மதி, எந்த பிரச்சனையும் வராமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்திலாம் நான் பிறப்பிலிருந்து இறப்புக்கு இடையிலான யோக திசையிலிருந்து உங்களுக்கு ஒவ்வொருத்திட்ட ஜாதகத்துல ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களின் ஜாதகத்துல இருக்கிற பிறப்பிலிருந்து இறப்புக்கு இடையிலான திசை நடக்க போற திசையை சொல்லி அந்த திசை ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு நட்சத்திரம் 27 நட்சத்திரத்துக்கும் சொல்லிக்கிறேன். யோக திசை எது, யோகம் இல்லாத திசை என்று சொல்லி இருக்கிறேன். நீங்க வேறங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த திசை இருக்கும் வீட்டறிவது எப்படி இருக்கணும் எல்லாம் நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மாறுபடும். அதாவது உங்களுக்கு சில நேரம் சுக்கிர திசை நடந்தானே, சனி திசை நடந்தானே, சிலருக்கு சனி திசை யோகமா இருக்கும், சுக்கிர திசை யோகம் இல்லாம இருக்கும். ஆகவே ஒவ்வொரு நட்சத்திரத்தை பொறுத்து மாறுபடும். ஆகவே நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பாத்தீங்கன்னா உங்களோட டவுட் கிளியர் ஆகும். பார்த்துட்டு உங்களுக்கு என்ன திசை நடக்குதுன்னு பாருங்க, உங்களோட ஜாதகத்துல எடுத்து பாருங்க என்ன திசை நடக்குது. எந்த பார்த்துட்டு நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை முழுமையாக கேளுங்க. ஏன்னா அதுல உங்களுக்கு பேர் வைக்க வேண்டிய முதலெழுத்து, தொடரெழுத்து, வழிவிட வேண்டிய கடவுள், கூற வேண்டிய மந்திரம், நட்சத்திரத்தின் உங்களுக்கு பிறப்பிலிருந்து இறப்புக்கு இடையிலான திசை பலன்கள், அதாவது ஜோதி செய்து நல்லது செய்து உங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு திசை கட்டங்களையெல்லாம் சொல்லியிருக்கிறேன், சுருக்கமா சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களோட தொழில், குடும்பம் அதுகளை பற்றியும் விரிவா சொல்லிக்கிறேன். நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பார்த்தீங்கன்னா கூற வேண்டிய மந்திரத்திலிருந்து எல்லாம் தெரிந்து கொள்வீர்கள். அது மட்டும் இல்லாமல் மாதராசி பலனும் போட்டு வரேன். வேற இதுல இலவசமா இந்த வீடியோல இருக்கிற கமெண்ட்ல எழுதி கேளுங்க, முழுமையா கேளுங்க, மற்ற பயன்பெற பகிருங்கள். இந்த சப்ரேட் பட்டினை கிளிக் பண்ணிட்டு முழுமையாக பாருங்கள், மற்றவர்கள் பயமுறுங்க. என்ற நான் போடுற அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரணும்னா சப்ரேட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போடுற கொமாண்டும் எனக்கு ஒழுங்கான முறையில் வரணும், அதுக்கான பதில நான் உங்களுக்கு ஒழுங்கான முறையில் போடணும்ட்டா சப்ரேட் பட்டின் வீடியோக்களுக்கு கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற விலைக்குள்ள ஒழுங்குகளை கிளிக் பண்ணாதான் எனக்கும் நீங்கள் போடுற கொமாண்ட் ஒழுங்காக வந்து சேரும். அதே நேரம் நான் போடுற வீடியோக்களும் உங்களுக்கு ஒழுங்கான முறையில் வந்து சேரும். சரியா? தொடர்ந்து பார்க்கலாம். சரி, உங்களின் முதலாவது ராசி என்ன ராசி என்று பார்ப்போம். 5 ராசி, அதாவது ராஜ வாழ்க்கை, குபேர யோகத்தை, அதாவது அதிர்ஷ்டத்தை, அதாவது ராகு கேது பேச்சியினால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிகள். குரு பேச்சியோ சனி பேச்சியினால் இல்ல, ராகு கேது பேச்சியினால் மட்டும் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிகள். சரியா? உங்களோட திசையும் யோகமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. திசை யோகமா இல்லையான்றது அறிந்து கொள்ள விரும்பினால் கட்டாயமான நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பாருங்க. திசையும் யோகமா இருந்து திசை இருக்கு முட்டவையும் இப்படி இருக்கணும் அதில் சொல்லிக்கலாம். சரி, பார்க்கலாம். மேசராசி நிதி நிலைமை, அதாவது மேசராசி முதலாவது ராசி மேசராசி. ராகு இது பேச்சினால் ராஜயோகத்தை பெறப்போகுது. மே மாதம் 18ஆம் தேதியில இருந்து மேச ராசியை சேர்ந்தவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ராகு கேது பேச்சு காரணமாக மகிழ்ச்சி, செழிப்பு, முன்னேற்றம் நிறைந்ததாக இருக்கும். ராகு கும்பராசிக்கு மாறுவதால் உங்களின் நிதிநிலை திடீர் முன்னேற்றம் அடையும். உங்களின் செயற்பாடுகளில் குடும்பத்தினரின் நல்ல ஆதரவை பெறுவீர்கள். ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். சில விஷயங்களில் தடைப்பட்ட வேலைகளை திரும்பவும் எடுத்து செய்து முடிக்க முடியும். மேசராசி என்பவர்களே, உங்களுக்கு ராகு பேச்சு சகல விதமான அனுபவங்களையும் தரும். ராகு கும்பராசிக்கு மாறுவதால் ராகு பேச்சில ராகு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரப்போகிறார். செழிப்பு, முன்னேற்றம், பண வரவு போன்றவற்றை ராகு ஏற்படுத்தி தருவார். சரியா? திடீர் முன்னேற்றம் அடைவீர்கள் ராகுவினால். சரியா? மிதுன ராசி, அடுத்த ராசி மிதுன ராசி. நல்ல செய்திகள் தேடி வரும். மிதுன ராசி என்பவர்களே, நல்ல செய்தி தேடி வரும். மிதுன ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு ராகு மற்றும் கேதுவின் அமைப்பானது
பல விதத்தில் சாதகமானதாக இருக்கும். உங்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வருவதோடு வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும். அன்றாட பணிகளில் போராட்டமான சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் நினைத்த விஷயத்தை அடைய முடியும். மிதுனராசி என்பவர்களே, குறைந்த உழைப்பில் அதிக பலனை பெற வாய்ப்புள்ளது. வெளிநாட்டு பயணம் செல்ல வாய்ப்புள்ளது. வண்டி வாகனம் வாங்கும் வாய்ப்புள்ளது. மேசராசி என்பவர்களுக்கு ராகு நல்ல யோகத்தை தரப்போன்றார். ஆனால் உங்களுக்கு சனி பேச்சு 7.5 சனி தொடங்குகின்றது. ஆகவே அதற்கான பரிகாரத்தை செய்யுங்கள். அதை பற்றி தனியாக வீடியோ போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கும் ராகேது பேச்சு வடிவாக விரிவாக பேர்ந்து சொல்லுவேன். அதில் நான் வடிவாக சொல்கிறேன். இப்போ சுருக்கமாக சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்க. எந்தெந்த ராசிக்கு ராகு கேது பேச்சு நல்லா, ராகுவோ கேதுவோ இல்லாட்டி ரெண்டும் சேர்ந்து யோகத்தை கொடுக்க போறதுன்னு பார்த்தா, மேசராசிக்கு ராகு மட்டும் யோகத்தை கொடுப்பார். மிதுன ராசிக்கு ராகுவும் கேதுவும் சேர்ந்து பலவிதமான சாதகமாக இருக்கும். உங்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வரும். வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும். அன்றாட பணிகளில் போராட்டமான சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் நினைத்த விஷயத்தை அடைய முடியும். குறைந்த உழைப்பில் அதிக பலனை பெற வாய்ப்புள்ளது. வெளிநாட்டு பயணம் செல்ல வாய்ப்புள்ளது. வண்டி வாகனம் வாங்க வாய்ப்புள்ளது. மிதுனராசி என்பவர்களை சுற்றுலா சென்று வருவீர்கள். அடுத்தது விருச்சிகம். விருச்சிக ராசி என்பவர்களே அதிர்ஷ்டம் தேடி வரும். அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பேச்சு காரணமாக பல விதத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும். ராகுவும் கேதுவும் பேச்சு மட்டும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. உங்கள் செயலில் அதிர்ஷ்டம் துணை நிற்கும். வீட்டில் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புள்ளது. விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு கூட சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உங்கள் செயலில் சென்ற போராட்டமான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் லாபம் அதிகமாக கிடைக்கும். விருச்சிக ராசி என்பவர்களே, ராகேது பேச்சியின் பின் மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். லாபம் அதிகமாக கிடைக்கும். ஆனால் குடும்ப சூழ்நிலையில் போராட்டம் இருக்கும். புதிய ஏன் அதுக்கு ராகேது பேச்சு காரணம் இல்லை. வேற, அதாவது ஏற்கனவே சொல்லிக்கிறோம், குரு பேச்சு சனி பேச்சு, அதை பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன பிரச்சனை என்று. மற்றபடி ராகேது உங்களுக்கு சுபமாக செய்ய போகின்றன. லாபம் அதிகமாக கிடைக்கும். புதிய வீடு மனை வாங்கும் வாய்ப்பு உள்ளது. சொத்து தொடர்பான மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வாகனம் வாங்கும் விருப்பம் நிறைவேறும். விருச்சிக ராசி என்பவர்களே, சொத்து சேர்க்கை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமோகமாக இருக்கும். அடுத்தது மகர ராசி. கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும். மகர ராசி என்பவர்களே, ராகு மற்றும் கேதுவின் பேச்சு காரணமாக மகர ராசிக்கு சேர்ந்தவர்களுக்கு பல விதத்தில் நன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக வேலையில் உங்கள் கடின உழைப்புக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கும். மகர ராசி என்பவர்களே, சனி பேச்சு வர மார்ச் மாதம் 29ஆம் தேதியோடு 7.5 சனி முடிவடைகின்றது. உங்களுக்கு குருவை தவிர ராகு கேது சனி போன்றன உங்களுக்கு நல்லதை செய்யும். அதிலும் ராகு கேதுவின் பேச்சு காரணமாக மகர ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு பல விதத்தில் நன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக வேலையில் உங்கள் கடின உழைப்பு சரியான அங்கீகாரம் கிடைக்கும். 2025ஆம் ஆண்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பல விதத்தில் அதிர்ஷ்டமான சூழல் ஏற்படும். மகர ராசி அன்பர்களே, பண பலம் உண்டாகும். இன்ப சுற்றுலா செல்ல வாய்ப்புள்ளது. குடும்ப உறவு வலுப்படும். உங்களுக்கு அந்யோன்யம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையில் சந்தோஷம் மேம்படும். அனைத்து விதமான சந்தோஷங்களும் ஏற்படும். குருவுக்கு மட்டும் நீங்கள், நான் சொன்ன வீடியோவை பார்த்து, மற்ற வீடியோ குருவுக்கான வீடியோ சொல்லியிருக்கிறோம், குரு பேச்சு பலன், அதை பார்த்து அதுக்கான பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு ராகேது பேச்சு உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். பலவிதத்தில் அதிர்ஷ்டமான சூழல் ஏற்படும். பண பலம் உண்டாகும். ராகு கேது இனால். அடுத்தது மீனராசி. மீனராசிக்கு செழிப்பு அதிகரிக்கும். மீனராசியைச் சேர்ந்தவர்களுக்கு 2025ஆம் ஆண்டில் நடக்கும் ராகு கேது பேச்சு காரணமாக பலவிதத்தில் லாபகரமான வாய்ப்புகள் உண்டாகும். மீனராசி என்பவர்களே, உங்களுக்கு 7.5 சனி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தற்போது
மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 ஜென்மச்சனி, அதாவது முதலாவது இடத்தில் சனி வந்து உங்கள அமரபுர கும்பத்திலிருந்து மீனத்தில் வந்து அமர்ந்து இருக்க போன்ற. ஆகவே 7.5 சனி அதுக்கான வீடியோ ஏற்கனவே ஓட்டுக்கிறோம், அதில் பார்த்து பரிகாரத்தையும் செய்து கொள்ளுங்கள். அதுக்கான பலனை அதில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு ராகு கேது பேச்சியானது மீனராசியைச் சேர்ந்தவர்கள் 2025 நடக்கும் ராகேது பேச்சு காரணமாக மே மாதம் 18ஆம் தேதியிலிருந்து பல விதத்தில் லாபகரமான வாய்ப்புகள் உண்டாகும். ராகு உங்கள் ராசியை விட்டு நீங்குவது நன்மை தரக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் உங்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பிப்பதால் எந்த ஒரு செயலிலும் கூடுதல் கவனம் தேவை. உங்களுக்கு ராகு நன்மையை செய்தாலும் ராகு அதிக நன்மையை செய்வார். ஆனாலும் ஜென்ம சனி ஆரம்பிப்பதால் எந்த ஒரு செயலிலும் கூடுதல் கவனம் தேவை. புதிய தொழில் வேலை தொடங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஆகவே ராகு கேது பேச்சு ராஜயோகத்தை தந்தாலும் இந்த 5 ராசிக்காரர்களில் மேசம் மற்றும் மீன ராசிக்காரர்களுக்கு தற்போது 7.5 சனி நடைபெறுவதால், அதாவது மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மேச ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஆரம்பிக்க போகின்றது. அதனால் கூடுதல் கவனம் தேவை.